டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அன்றைய நாள் முழுவதும் நம்மள ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். காலையில நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஃபாஸ்டிங் நைட் நம்ம சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி நேரம் ஆயிருக்கும். அப்பதான் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம். அப்போ சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுக்கு முழுவதுமான ஆற்றலை தரணும். இன்னைக்கு நிறைய பேரு காலையில பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றதுனால நமக்கு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப பலவீனமா இருக்கிறது, சோர்வா இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள். அதாவது பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா, காலை உணவு சரியாக எடுக்காத நபர்களுக்கு பிரெயின் செல்ஸ் அதிகமா டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல பல நோய்கள், அதாவது அல்சர் பிரச்சனையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அல்சர் பிரச்சனையில இருந்து உடல் உஷ்ணம், கான்ஸ்டிபேஷன், நரம்பு தளர்ச்சி, அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் அதிகமாகிறது, இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காம இருக்கிறதுனால வருது. ஆனா இதுவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சரியா தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம கண்டிப்பா செய்யணும். என்னன்னா, காலையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடுவோம். அப்ப அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்னா அந்த மாவு சத்து அதிகமா இருக்கக்கூடியது. பெரும்பாலும் பார்த்தோம்னா நிறைய பேர் எல்லார்கிட்டயுமே, என்னம்மா டிஃபன் சாப்பிட்றீங்க, என்ன சார் டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா, இட்லி தோசை இட்லி தோசை இதே தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போனா சப்பாத்தி. இந்த மாதிரி மாவு பொருட்கள்ல நம்ம உணவுகள், அதுவும் இட்லி தோசை அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல அது அசிடிட்டி அதிகமா உருவாக்குதுன்னு சொல்லலாம். இட்லி எல்லாமே பார்த்தோம்னா குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு மிக சிறந்த உணவு. அதுவும் இட்லி சாம்பாரோட வைத்து சாப்பிடும்போது சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஆரோக்கிய பலன்கள், அதாவது மலக்குடல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம சவுத் இந்தியன் சாம்பாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி நிறைய ஆய்வுகளும் இதுல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இட்லி தோசை மாவு ரொம்ப நாளா புளிக்க வச்சு 2 வாரங்கள் அந்த மாதிரி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடும்போது, அதுவும் கடைகள்ல கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மாவுகள் எப்போ செய்யறாங்க எதுவுமே தெரியாம நம்ம சாப்பிடும்போது உடல்ல நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது தொடர்பாக நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு இந்த காலை உணவு என்னங்க ஹெல்த்தியா சாப்பிட்டா நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இல்ல ஒருவேளை இந்த மூலிகைகள்லாம் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக காலை உணவு சேஞ்ச் பண்ணுவோம். உதாரணமா இந்த வெயிட் லாஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்றாலோ, இல்ல எனக்கு தைராய்டு இருக்கு அதனால இந்த ஃபுட் தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு அல்சர் இருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. எல்லா உடல்ல எல்லா வயதினர்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும், சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தியான காலை உணவுகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படி பார்த்தோம்னா, இட்லி தோசை சாப்பிடலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத மாவில் செய்த உணவாக இருக்கணும். அந்த இட்லி மாவு நீங்க வீட்டுல ரெடி பண்ணும்போது அதுல கொஞ்சமா வெந்தயம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. முடிஞ்சா ஒரே ஒரு ஆமணக்கு விதையை அதுல போட்டு அரைக்கணும். எதற்காக சொல்றோம்னா, நமக்கு அதிகமான வாயு, வயிறு உப்புசம் வராமல் இருக்கணும். இன்னொரு ஹெல்த் டிப் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இட்லி ரொம்ப சாஃப்டா வரணும்னாலும் நம்ம இந்த ஆமணக்கு விதையை ஒன்னே ஒண்ணு அதுல போட்டுக்கலாம். இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரே ஒரு விதையை போட்டு அந்த இட்லி தோசை மாவை நம்ம ரெடி பண்ணும்போது அதை சாப்பிட்டோம்னா நமக்கு குடல் பகுதிக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காலையில வெறும் ஃப்ரூட்ஸ் தாங்க சாப்பிடலாமா, வெறும் முளைக்கட்டிய பயிர் மட்டும் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம். ஆனா தினமுமே நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்றது தேவையில்லை. வாரத்திற்கு ஒரு 3 நாட்கள் நம்ம வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதற்கு அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா, முளைக்கட்டிய பயிறு வகைகள் அப்படின்னு சொல்லும்போது, முளைக்கட்டிய பயிறு வகைகள்ல நம்ம தினம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த பயிறு வகைகள் சொல்லும்போது அதிகமான வாயுவை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, வாரம் ஒரு 2 முறை மட்டுமே அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிரோ இல்ல கொண்டை கடலை, அதுல சிறுதானியங்கள்ல பார்த்தோம்னா கேழ்வரகு, கம்பு, திணை, குதிரைவாலி,
இந்த மாதிரியான மில்லட்ஸ் வந்து நம்ம முளை கட்டி சாப்பிடும் போதும் குடல் பகுதிக்கு ஏற்றது. இது வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். ஸோ முளை கட்டிய பயிறு வந்து ஒரு கப்ல நம்ம எடுத்துக்கிறோம்னா இதனோட நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உலர்ந்த அத்திப்பழம், பேரீச்சை, உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் நட்ஸ். இந்த மாதிரி காலை உணவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன உணவு நமக்கு லைட்டாவும் இருக்கணும், அசிடிட்டி எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாது, ஈஸியா டைஜஷன் ஆகும், நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அவல் வகைகளை எடுத்துக்கலாம். சிவப்பரிசி அவல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ஓட்ஸ் சாப்பிட்றீங்க, ஓட்ஸை விட ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிவப்பரிசி அவலை வந்து எடுத்துக்கலாம். இது பால்ல ஊற வைத்தோ இல்ல இதுல நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம செய்து சாப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரியான லைட்டா இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்பொழுது நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாகாது, பாடி ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றதும் நமக்கு தெரியும். இது எல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு வந்து ஆரோக்கியமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இதனோட வேறு என்ன ஏதாவது மூலிகை சார்ந்து நம்ம பயன்படுத்தினா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குமா, நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயற்கை சார்ந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா சில மூலிகைகளை வந்து இதற்கு பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மிளகு கற்பம் அப்படின்னு இந்த விஷயத்த நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். மிளகு கற்பம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து விரட்டக்கூடியது. மிளகு வந்து பசும் பால்ல வேக வைத்து உலர்த்தி எடுத்து பதப்படுத்திய மிளகு, இதை வந்து நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா மிளகு தேனில் ஊற வைத்து ஒரு 30 நாட்கள் நல்ல தேன்ல ஊறினதுக்கு அப்புறம் ஒரு மிளகா நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் வெளியேறும். உடல் வலி, ஏன்னா காலையில எந்திரிக்கும் போதே ஒரு சிலருக்கு ரொம்ப உடல் வலி இருக்குங்க, தூங்கின மாதிரியே ஒரு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மிளகு கற்பம் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம வேறு என்ன சாப்பிட்டா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உடல் உபாதைகள் வந்து சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதுல முக்கியமாக சதாவரி பயன்படுத்தலாம். இப்போ பெண்களாக இருக்கும்போது சதாவரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னா பச்சையாக சதாவரி கிடைக்கும், இதை சாறு எடுத்து சூப் மாதிரி பயன்படுத்தலாம். இல்ல சதாவரி பொடி கடைகள்ல இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து பால்ல கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காலையிலே நம்ம சாப்பிட்டோம்னா ஆண்களோ பெண்களோ இதை பயன்படுத்தும் போது உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலை உணவு அப்படின்னு சொல்றதுதான் அன்றைய நாளை வந்து நமக்கு தீர்மானிக்குது. பல நோய்கள்ல இருந்து நமக்கு வெளியில வரணும்னா காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காலையிலே ஸ்மோக் பண்றோம், இல்ல காஃபி டீ குடிக்கிறோம், நம்மளுடைய உடலோடைய ஆசிட் அமிலத்தன்மையை அதிகரிக்கிற மாதிரி, பித்தத்தை அதிகரிக்கிற மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடும்போது உடல்ல என்ன ஆகுதுன்னா உஷ்ணம் அதிகரித்து பல நோய்கள் உண்டாகுது. ஒரு சிலர்னா காலையில நல்ல ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும். நல்லா காலையிலே வந்து பார்த்தோம்னா அரிசி சாதம் போட்டு நிறைய புளிப்பு சார்ந்த உணவுகளோ அந்த மாதிரி காலையிலே உணவு நிறைய சாப்பிடும் போதும் ஒரு மந்தத்தன்மை, சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மந்தத்தன்மையானது ஏற்படும். இப்ப காலை உணவு அப்படின்னு சொல்றது ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி உணவுகள் எடுக்கலாம். பழ வகைகள் அப்படின்னு சொல்லும்போது 3-4 நாட்கள் நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். நம்ம வந்து லைட்டா அன்றைய நாள் முழுவதுமே ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.